இங்க ஒருத்தன் அவன் ஹோட்டல் ரூமை செக் பண்றப்ப எங்க பார்த்தாலும் ஒரே மைக்கா இருக்கு. அத பார்த்ததுமே ஏதோ தப்பா இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிருது. ஆனா அவன் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருந்த கண்ணாடி வித்தியாசமா இருக்கத நோட் பண்றான். உடனே அவன் வீட்டை வச்சு ரூமோட உள்பக்கத்தையும் வெளிப்பக்கத்தையும் அளந்து பாக்குறான். பார்த்தா ரூமோட உள்பக்கத்தை விட வெளிப்பக்கம் ரொம்பவே நீளமா இருக்கு. அடுத்த நிமிஷமே யாருக்கும் தெரியாம கீஸ் எடுத்தவன் அங்க இருந்த எல்லா டோரையும் ஓபன் பண்ணி பாக்குறான். அப்போ அவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கத கண்டுபிடிக்கிறான். அது உள்ள போய் பார்த்தா ரூம்ஸ்ல இருக்க கண்ணாடி வழியா எல்லா ரூம்லயும் நடக்கிறத அங்க இருந்து பாக்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ரூமா பாத்துட்டு போறப்ப கடைசியா இருக்க ரூம்ல ஒரு சின்ன பொண்ண ஒரு கிட்னாப்பர் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அங்க இருந்து வெளியே வந்தவன் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு ஹோட்டல் ஸ்டாப் மாதிரி அந்த ரூமோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கிட்னாப்பர் ரொம்ப காஷியஸா கதவை திறக்காம அவன் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அப்ப கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தவன் அவளை அடிச்சு போட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கண்முழிச்ச அந்த கிட்னாப்பர் யோசிக்காம அவனை ஷூட் பண்ணிடுறான். அப்ப பின்னாடி இருந்த கண்ணாடி உடைஞ்சிர அவங்களும் அந்த சீக்ரெட் பேசேஜ பாத்துறாங்க.